இசை கலைவாணர்கள் இசை கருவிகளை இசைக்க அற்புதமான இசை படைப்பை அங்கே தந்து உலகம் பூராவிலும் இருக்கின்ற இசை ரசிகர்களினுடைய நெஞ்சிலே அவர்கள் நிரந்தரமாக குடியேறிவிட்டார்கள். முதல் முறை அவர்கள் இசை இந்த சிம்பனி இசை அமைத்து வருகிற போது இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகளோ வானொலியோ அதை வெளியிடவில்லை என்று நான் நாடாளுமன்றத்திலே கடுமையாக மத்திய அரசை நான் குற்றம் சாட்டினேன். எதற்கோ நீங்கள் மணிக்கணக்காக போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், 20 மணி நேரம் கிரிக்கெட்டை காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், காட்டுங்கள். ஆனால் யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை, ஒரு கொரியாக்காரன் சாதிக்க முடியாததை, ஒரு ஜப்பான்காரன் சாதிக்க முடியாததை, ஆசியா கண்டத்திலே வேறு எவரும் சாதிக்க முடியாததை நம்ம ஊர் பண்ணைப்புறத்து இளையராஜா அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை கூட நீங்கள் உங்களுடைய ஊடகங்களிலே, வானொலியிலே, தொலைக்காட்சியிலே காட்டவில்லை என்பது மன்னிக்க முடியாதது என்று சொல்லி நான் 10 நிமிடம் கடுமையாக பேசினேன். அதன் பிறகு அவர்கள் மதுரையிலே அவர்களுக்கு ஒரு விழா எடுத்தேன். அந்த விழாவிலே அவர்களை பாராட்டி பேசிய பிறகு அவர்கள் எனக்கு நன்றி சொல்லி ஒரு கவிதை எழுதினார்கள். அது தினத்தந்தி பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் சிம்பனி வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்த போது அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே உணர்ச்சி வயப்பட்டு எழுந்து விசிலடிக்க ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு அந்த இசைஞானியினுடைய படைப்பை, அந்த திருவாசக படைப்பை நான் பலமுறை படித்து அதை தேர்ச்சி பெற்றுக் கொண்டேன். இப்பொழுது அதை பற்றி கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்திலே 15 நிமிடம் பேசியிருக்கிறேன். அந்த பேச்சையும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அதை போல இங்கே சென்னையிலே நடைபெற்ற விழாவிலே நான் ஆற்றிய உரையையும் அவர்களிடம் தந்திருக்கின்றேன். அவர்கள் எனக்கு ஒரு நன்றி கவிதை எழுதினார்கள். அது அன்றைக்கே பத்திரிகைகளிலே வந்தது. அதையும் அவர்களிடம் தர இருக்கிறேன். அவர்கள் இன்னும் அதிக புகழ் பெற வேண்டும். இந்தியாவிலே, மும்பையிலே, கல்கத்தாவிலே, டெல்லியிலே அவர்களுடைய இந்த சிம்பனி இசையினுடைய பெருமை பரவ வேண்டும். அவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை. தமிழனின் பெருமையை அறியாதவர்தான் வடநாட்டிலே அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சரியான சான்றாகும். இசைஞானி அவர்களினுடைய வளம், குரல் வளம், இசை வளம் மென்மேலும் பெருகட்டும். எவரெஸ்ட் சிகரத்தை போல அவருடைய புகழ் இன்னும் உயரட்டும். இந்தியா பூராவிலும் அவருடைய இசை பரவட்டும் என்று 100 ஆண்டு கடந்து நலமோடு மனநலனுடன் உடல் நலனோடு வாழ்க என்று இயற்கை தாயை நான் இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க இளையராஜா புகழ். இன்னைக்கு இப்ப பாத்திருக்கீங்க, அவங்க அங்க அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க. எனக்கே கொஞ்சம் துக்கமாக போச்சு. அவ்வளவு உயர்ந்த மதிப்பை நமக்கு அவங்க நிகழ்ச்சி நடத்தினவங்களும் வந்த இசை கலைஞர்களும் எனக்கு அவ்வளவு பிரியமாகவும் பாசமாகவும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு 82 வயசு ஆகுது. ஆனா இனிமே தான் இந்த சிம்பனியை வந்து துவங்க போறேன். செய்வார், செய்ய போறாரு. இந்தியாவில் மற்ற இடங்கள்லயும் போய் செய்ய போறாரு. நான் இங்கு அதை கேட்டுத்தானே அங்கே வந்து பேசினேன். இசை மியூசிக் அகாடமியில் நடந்தது. அது நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர் அதை பார்த்துட்டாங்க நான் பேசுகிறத. அது பதிவாக இருக்கு, யூடியூப்பில் பார்க்கலாம், எதையும் பார்க்கலாம். அவங்களுக்கு இன்னும் புத்தி வரலையா? இவ்வளோ பெரிய இசைஞானி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. சென்னை தலைநகரில் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அவன் டெல்லியிலேருந்து அவங்க இதுக்குள்ளே வரவழைச்சு மரியாதை செய்து அவருக்கு ஒரு புகழையும் வரவேற்பையும் கொடுத்துருக்கணும் இல்லை? அது அந்த ஞானமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. பத்திரிகையாளர் அனைவருக்கும்